ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வண்ணம் சேனல். இன்றைக்கி டபுள் க்ரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்கு நான் அதே மாதிரி 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன், ஒரு யான் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்லிப் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் இப்படி போட்டு கீழே இருந்து மேலே இழுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்லிப் நாட் கிடச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பேஸ் செயின் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 10 செயின் நான் போட்டுக்கிறேன். நாலு, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 செயின் போட்டுட்டேன். எப்போவுமே ஒரு எக்ஸ்ட்ரா செயின் போடுவோம்ல, சிங்கிள் க்ரோஷேக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செயின் போடுவோம், ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு 2 எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போடுவோம். இது வந்து டபுள் க்ரோஷே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டபுள் க்ரோஷேக்கு 3 எக்ஸ்ட்ரா செயின் போட போகிறேன். 1, 2, 3 எக்ஸ்ட்ரா செயின் போட்டுட்டேன். ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு செயின் இங்கே இருக்குது, நான் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு 3 எக்ஸ்ட்ரா செயின் போட்டிருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா, யானை ஒர்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே விட்டு யானை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம கையில் 3 லூப் இருக்கும். 3 லூப்பில் யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக விட்டு எடுங்க. மறுபடியும் 2 இருக்கா, அப்போது யான் ஓவர் பண்ணி அந்த 2 வழியாகவும் உள்ளே விட்டு வெளியிடுங்க. அப்போது அடுத்த செயினில் ஒர்க் பண்ண போகிறேன். யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த செயின்குள்ளே விடுங்க, விட்டு யானை இது வழியாகவே வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ 3 லூப் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் 2 லூப் வழியாக யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்துட்டு மறுபடியும் 2 லூப் வழியாகவும் யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்துடுறேன். ஸோ இதே மாதிரி நான் பில்ட் பண்ணுறேன். சிங்கிள் க்ரோஷே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து டபுள் க்ரோஷே இல்லை, டபுள் க்ரோஷே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஹைட் வரும். ஒரே ஒரு ஸ்டிச்லேயே உங்களுக்கு இவ்வளோ ஹைட் வந்துடும். ஸோ சிங்கிள் க்ரோஷே பண்ணும்போது நம்ம இன்னும் ஒரு 2 லைன் போட்டால் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்தளவு லென்த் கிடைக்கும். சிங்கிள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் டபுள் க்ரோஷே தான் உங்களுக்கு பேஸ் ஸ்டிச்சஸ், பேசிக்கான திங்ஸு. அதுக்கப்புறம் ரவுண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ஓன் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நான் இது வரைக்கும் முடிச்சிட்டேன். 3 எக்ஸ்ட்ரா செயின் போட்டுக்கிறேன். இங்கேயும் போட்டு திருப்பிக்கலாம், இல்லைனா திருப்பியும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இங்கே 3 எக்ஸ்ட்ரா செயின் போட்டுக்கிறேன். 1, 2, 3 இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு செயின். ஸோ நான் திருப்புறப்போ நான் இப்படி வச்சுட்டு திருப்பணும் இல்லையா, அதனால தான் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு செயினை ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பினதுக்கப்புறமா நான் வந்துட்டு 3 எக்ஸ்ட்ரா செயின் போட்டுக்கிறேன். டபுள் க்ரோஷேயில் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஹைட் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வேகமாகவும் நம்மளால் போட முடியும்.
எல்லாமே இந்த 3 ஸ்டிச்சஸ் வச்சு தான் வரும். இன்னும் நிறையா எக்கச்சக்கமான ஸ்டிச்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த 3 கற்றுக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் வந்து கற்றுக்கிறது ஈஸி. அப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணும்போது இந்த ஸ்டிச் ஒரு டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச் இப்போ கிளஸ்டரோ இல்லை பஃப் ஸ்டிச்சோ பார்த்தீங்கன்னாலும் ஈஸியாக புரிஞ்சிடும். இதுக்கு தனியாக வந்துட்டு நம்ம ஒரு டுட்டோரியல் மாதிரிலாம் பார்க்க தேவையில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு சின்னதாக பண்ணாமல் ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒன்றும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். இது கொஞ்சம் ஈஸிங்கிறனால உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு சின்ன ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக பண்ணி இது எதுக்குமே ஆகாது இல்லையா, இது நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த யூஸும் இல்லை. இந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை நீங்கள் ஒரு டேபிள் கிளாத்தாகவோ இல்லை சோஃபாவில் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வந்து பில்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட டபுள் க்ரோஷே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா செயின் வந்துட்டு இதுக்கு 3 செயின்ஸ் நம்ம போடணும். அதுக்கப்புறமா இந்த டபுள் க்ரோஷே போடுறதுக்கு யான் ஓவர் பண்ணி உள்ளே விட்டு இந்த யானை கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு 3 லூப் கிடைக்கும். ஸோ யான் ஓவர் பண்ணி 2 வழியாக ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 வழியாக அடுத்தது. இதுதான் உங்களோட டபுள் க்ரோஷே. கிரானி ஸ்கொயர்லலாம் உங்களுக்கு டபுள் க்ரோஷே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. இப்போது நான் வந்து டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். போதும், நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்போ ஸ்டாப் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா செயின் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணிவிட்டு இதை இப்படி எடுத்து விட்டுருங்க. ஸோ நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட டபுள் க்ரோஷே. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஒப்பீனியன்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.